1 2 3 நான் உங்க டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா? இல்ல 1 2 3 சொன்னீங்கன்னா தான் கணக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் இப்போ மலேசியாவில் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இந்த வீடியோ பதிவை நம்ம தமிழ் மக்களுக்காக அனுப்பி விடுறேன். இந்த வீடியோ பதிவில் நான் பதிவு வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், மலேசியர்கள் மிக மிக அதிர்ஷ்டமாய் வீட்டில் வளர்த்தக்கூடிய விஷயம், அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உருவம், அவர்கள் வாழ்வோட இறுதியிலையும் கூட அந்த உருவத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன உருவம் அப்படின்னா ஆமை. ஆம் நண்பர்களே, நம்ம கோயிலில் கொடிமரத்துக்கு கீழேயும் ஆமை இருக்கும். எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டில் ஆமை வளர்த்த வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுக்காக கோயிலில் ஆமை வச்சுருக்காங்க? சீனர்கள் அதிகமாக அவங்க வீட்டோட ஷேப்பும் வீட்டுக்குள்ளேயுமே ஆமை வளர்த்துறாங்க. கடைசியாக அவங்க சமாதியையும் கூட ஆமை வடிவத்தில் தான் செய்கிறாங்க. அதற்கான அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னா தெரியாது. பட் நம்ம ஜோக்காக சொல்லுவோம், நம்மகிட்ட இருக்க வேண்டாத ஆமை என்ன அப்படின்னா முயலாமை, இயலாமை, பற்று இல்லாமை அப்படிங்கிற ஆமை தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். பட் அது இல்லை ஆமையை பற்றி சொல்கிறது. ஆமையை பற்றியான முதல்ல ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. அதற்கப்புறம் சீனர்கள் ஏன் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆமையோட இயல்பான ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடலில் வாழக்கூடிய ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, கரையை தேடி வந்து மண்ணை தோண்டி அதற்குள்ள அதோட முட்டையை போடும். முட்டையை போட்டுட்டு அந்த மண்ணை மூடிட்டு கடலுக்குள்ள பல கிலோமீட்டருக்கு உள்ள போயிடும். சுமாராக 100 கிலோமீட்டருக்கும் கூட போகக்கூடிய ஆமைகள் இருக்குது. 100 கிலோமீட்டருக்கு அந்தகம் போய் அந்த ஆமை இயல்பாக நமக்கு என்ன, ஒரு முட்டை போட்டுட்டாங்கன்னா அந்த முட்டையை வந்து அடக்காக்கணும், தன்னோட வெப்பத்தை கொடுத்து. இப்போ கோழியை பற்றி நமக்கு தெரியும், கோழி முட்டை போட்டுருச்சுன்னா முட்டை மேலே உட்காந்து தன் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை அந்த முட்டையில கொடுத்து குஞ்சை பறிக்க வைக்கும். அப்படிங்கிறது இயற்கையாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா, தன்னோட வெப்பத்தை எப்படி கொடுக்குதுன்னா, கடற்கரையில் மண்ணுக்குள்ளே போட்ட முட்டையை கடலுக்குள்ளே 100 கிலோமீட்டருக்கு அந்தகம் போய் தன்னோட மனதை, தன்னோட மைண்டு பவரை வச்சு அந்த முட்டைக்கு ஹீட்டை அனுப்பி அந்த முட்டையை அடைக்காக்க வச்சு அந்த கரையில் இருக்கக்கூடிய ஆமையை தன் கட்ட வர வச்சிடும். இது எல்லாம் அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது தெரியுங்களா? தன்னோட மைண்டை மட்டும்தான் பயன்படுத்துது. அந்தளவுக்கு மனபலம் ஆமைக்கு அதிகம். அதே மனபலத்தை நம்மளும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு விஷயத்தை நம்மளோட முன்னோர்கள் கோயிலில் கொடிமரத்துக்கு கீழேயும் பழிப்பீடத்துக்கு பக்கத்துலையும் இந்த ஆமையை வச்சாங்க. அது மட்டும் இல்லை, ஆமையோட ஸ்பெஷல் பொறுமையின் உச்சம் ஆமை. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மனதால் அமைதியாக செய்யணும் அப்படிங்கிறதும். அது இல்லாமல் அதிகமாக வாழக்கூடிய இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய உயிரினம்னு சொன்னோம்னா அது ஆமை தான். சுமாராக 300-400 ஆண்டுகள் வாழுங்குது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு நிமிடத்திற்கு சுமாராக 23 முதல் 30 முறை மூச்சை விடுறோம். ஆனால் ஆமையை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை தான் விடும். மூச்சை ஆழ்ந்து சுவாசித்து பொறுமையாக உள்ளிழுத்து பொறுமையாக வெளியே விடுவது செய்யக்கூடிய விஷயம் ஆமை. யார் இந்த சுவாசத்தை மிக பொறுமையாக மிக நிதானமாகவும் உணர்ந்து வெளியிடுறாங்களோ அவங்களோட ஆயுள் காலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட சித்தர்களோட வழிமுறையும் கூட. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுற மூச்சை பற்றி சொல்லும் போது இந்த வீடியோவில் ஆமையை பற்றி சொல்கிறது, ஆமை ஆல் அபவுட் மைண்டு பவர், மனதோட வலிமையை தான் ஆமை மூலமாக நம்ம காமிக்கிறோம். ஸோ அந்த ஆமையை தான் சீனர்கள் வழிபடுறாங்க. எதற்காக? பொறுமையாய் நிதானமாய் நம்ம ஒரு செயலை செஞ்சா அந்த செயலில் மாபெரும் வெற்றி அடைய முடியும் என்பதற்காகத்தான் அவங்க அந்த ஆமையை கும்பிடுறாங்க. அந்த ஆமையோட பேலன்சிங் மனநிலை யாருக்கு வந்தாலும் சரி அவர்கள் நினைச்ச காரியம் நடைபெறும் என்பது தான் இதில் இருக்க ரகசியமே. அந்த ரகசியத்துப்படி தான் ஆமைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை வச்சிருக்கக்கூடியதா வச்சிருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே தங்க காசுகளா அந்த ஆமை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் என்கின்ற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. யாரு பொறுமையா நிதானமா நேர்மையான முறையில் ஒரு செயலை தொடர்ந்து செய்யறாங்களோ அவங்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக வரும். அன்பு நண்பர்களே, நம்ம பணவளக்கலையிலையும் நான் சொல்லக்கூடியதும் அதுதான், இந்த யூடியூப்பை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் சொல்லக்கூடியது தான். எந்த வேலையாக இருந்தாலும் சரி பொறுமையாய் நிதானமாய் கவனத்தை லேசர் பாயிண்ட் கவனம் கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் தெரியுங்களா? லேசர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு துளி புள்ளியில தான் கடைசி வரைக்கும் போகும். அதே மாதிரி தான் உங்களோட கவனம் பொறுமையும் லேசர் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா எந்த வேலையில செய்கிறீங்களோ அந்த வேலையில் நீங்கள் உச்சத்தை தொட முடியும். நீங்கள் நினைத்த பணம், பெயர், புகழ் என எதுவென்றாலும் உங்களால் அடைய முடியும். ஸோ சீனர்கள் இதையும் கும்பிட்றாங்க. பொறுமையாகவும் நிதானமும் ஒரு வேலையை செஞ்சால் செல்வம் வரும்.
அதையத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் பொறுமையாகவும் நிதானமும் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. சீனர்கள் போல நம்ம இனிமேல் தொடர்ந்து ஆமையை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் மைண்டு பவரை நினச்சிக்கங்க. உங்கள் மனதால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உண்டு. உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அவங்க சீனர்கள் ஆமையை வளர்த்துறாங்க. நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அதை நீங்கள் முதலில் மனதில், பிறகு நிஜத்தில் செயல்படுத்தினால் சத்தியமாய் நிச்சயமாய் நீங்கள் வெல்ல முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேல் ஆமையில் பொறாமையை தவிர்த்து, முயலாமையை தவிர்த்து, இயலாமையை தவிர்த்து ஆமை போல் நிதானமாய் சுவாசித்து நிதானமாய் செயல்பட்டு மாபெரும் வெற்றி அடையுங்கள். வாழ்க வெல்க. நன்றி.